பிறந்தாண்டே ஆண்டி மாயாண்டி சுடலை வருவார் நமக்கு ஒரு நாளும் பயமில்லை. அது வெள்ளைகையில ஆண்டவனாகப்பட்ட பகவான் பார்வதி லட்சுமி முப்பந்திம கோடி தேவர்கள் நாச்சிமார்கள் இன்னரர் எம்பொருடர் அகஸ்தியர் புலஸ்தியர் அல்லது கொம்பவாம் நீண்டு கொள்ளக்கூடிய தேவாதி தேவர்கள் எல்லாம் தெய்வவெளி எனும் கைலாவெளி பருவதந்த அப்படி உழவைக்கக்கூடிய வாசல்ல அதாவது பாருங்க ஆண்டவனாக பண்ட பகவானானவரோ ஈரேழு 14 உலகத்தை படைத்து அதாவது 1008 அண்டம் 224 புவனங்கள் 7 சத்தாசாகரங்கள் கல்லினுள் வேற கருங்குளில் மதலை முட்டையில் குஞ்சு வரைக்கும் ஆண்டவனாக பண்ட பகவான் சிறிய உயிராய எலும்பு முதல் பெரிய உயிராக பண்ட மதை யானை வரைக்கும்
ஆண்டவன் பகவான் படைந்திருங்க பார்த்தால் பார்வதியானவள் பகவானே இந்த பாருங்க ஈரேழு 14 உலகத்தை படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை மனித மானிய ஜென்மங்களையும் படைத்து கல்லினுள் வேற கருங்குலையில் மதலை முட்டையில் குஞ்சு வரைக்கும் ஆண்டவன் பகவான் ஈ எறும்பு 84 ஜீவங்களை படைச்சிருக்கிறோம் ஐயா படைத்தால் மட்டும் போதுமா படைந்து வேண்ட மனங்களுக்கு நாம் படிகளக்க வேண்டாமா படிகளக்கணும் அல்லவா ஏன் நான் மண்ட பகவானிடத்துல என் அங்கையான பார்வதியோ 14 உலகந்தையும் படிகளக்க வேணும் என்று என்ன விதமாக இருந்து குடும்பாளையான நாளை நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து அதனை எடுத்து நாயகனார் கை கொடுத்தார் நாயகனார் கை கொடுத்தார் எடுத்து எங்கே நாயகனார் கை கொடுத்தார் எடுத்து மகாதே மகை எடுத்து நாளாகி வினை எடுத்து இங்கே உதய நலவினை எடுத்து உதய நலவினை எடுத்து எடுத்து உடைய வனகை கொடுத்தார் உடைய வனகை கொடுத்தால் பார்வதியால் கொடுத்ததின பகவானோ படைந்த வேண்ட மணிகளுக்கு என்ன பகவானோ வரபோது வாந்தாரி பார்வதியா வாந்தாரி பார்வதியா படியலக முறையினா இறையலக முறையினா முதலக போறையினா முதலக போறையினா சக்தி நானும் வருவேண்டா சக்தி நானும் வருவேண்டா பார்வதியே
இங்க இறையலக முடியாதா கைலாசத்துல இருந்தையா கைலாசத்துல மடியா வாரியா ஈசன் பகவான் படைந்து வேண்ட மனங்களுக்கு வடிவிழக்க வேண்டும் என்று சொல்லி நாளை திடீரெந்த நாயகனார் ஏழை கொடுத்தார் உதய திடீரெந்த உடையவனார் ஏழை கொடுத்தார் நாளாக திடீரெந்த ஆண்டவனார் ஏழை கொடுக்க பார்த்தார் பகவான் ஈரேழு 14 உலகம் வடிவிழக்க வேண்டும் என்று சொல்லி பகவான் வரக்கூடிய வேளையிலே வாழ்ந்தாளாயின் அங்கேயான பார்வதி ஏ பகவானே ஈரேழு 14 உலகம் வடிவிழக்க போகிறேன் ஐயா நானும் கூட படியலக்க வாரேன் ஆமா ஏன் வரக்கூடாது அப்படியா ஏன் எப்படி இருக்கு சரி கட்டமாவே ஆயிடுச்சா அம்மா பார்வதி ஈரேழு 14 பகவான் வழியிழக்க போறேன் பூலோகத்துல ஆண்டவன் பகவானுடைய படைப்புகள் பலவிதம் படைப்புகளின் பலவிதம் அண்ணா நீ பூலோகத்து மனதில் ஒண்ணு போலியா இருக்கிறாங்க 5 வாரம் ஒண்ணு போல இருக்காப்பா இருக்கத்தானே செய்யும் பகவானுடைய படைப்புல வலியவர் எளியவர் வீரவர் பிள்ளை இல்லாதவர் கூடை கோரடை செவடை நோண்டி எல்லாம் ஏகமுகமா படைச்சிருப்பேன் ஆமா அதனால என்னோட நீ படியலக்க வந்தா உன்னுடைய மனம் இறக்க மனம் ஏழை மனம் ஏழைகளை பார்த்தாச்சுனாலும் உனக்கு மனசு இறங்கிடும் என்னது ஆஹா இப்ப யாரு முத்தாரையில காசை முடிச்சு வைக்கிறா ஃபுல் பர்சன் கிடையாது இப்பெல்லாம் ஒன்லி ஹேண்ட் பேக் ஆமா ஹேண்ட் பேக் மாறி கொஞ்சம் நீ ஜிபேல வந்துட்டு ஆமா அதனால அதாவது என்னோட வழியிலக்க வந்து என்ன சொன்னா மறைந்து வேண்ட மனங்களை பார்த்து ஒரு விதமான வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு வருவேன் அப்படி கேட்டேன்னு வச்சுக்கோங்க நீ கேட்கிற கேள்விக்கு தான் சொல்ல முடியும் மறைந்து விட்ட மனங்களை வழியிலக்க முடியுமா அதனால நீ கைலாச ஏறு நான் போய் வடிவத்தை விட்டு வா என் ஆண்டவனால் வண்ட பகவான் ஈரேழு 14 உலகந்தையோ ஈசன் பகவான் என்ன விதமாக வடிவிலக்க வாராரியானா உலகமெல்லாம் புவனமெல்லாம் மனித விட மனகருக மனிதனக வாராரியா இருந்து விட மனகருக மனகருகோ இறையழக வாராரியா இருந்த பீடாமல் இறையழக வாராரியா இறையழக வாராரியா உலகமெல்லாம் இங்கே வடனார் பகவான் வினையெடுத்து எங்கும் படியலந்தா
அதாவது எந்த உயிருக்கும் குறை இல்லாம அழகா வழி வந்தார் பகவான். ஆமா வழி வந்த பகவான் வழி வந்த செலவோடு எங்க வர்றாரு பார கையிலேயே வர்றாரு. இறையலந்த செலவோடு ஈசன் இலங்கை வரக்கூடிய வேலையில அதாவது பகவான் வழிவந்து வந்தாருன்னா இந்த பார்வதா தேவியானவளோ ஆண்டவன் பகவான் வழியிலக்கமான மனசன் ஏன் எப்ப வருவாரு அப்படின்னு சொல்லி வழிமேல் விளைவைந்து காத்து கொண்டிருப்பாளாம் ஐயா. என்னப்பா யாரை எதிர்பார்த்து பகவானை எதிர்பார்த்து அப்படி பகவானை எதிர்பார்த்திருக்கக்கூடிய வேலையில இப்ப நீங்க எல்லாம் வெளில அடிக்க போறீங்க. உங்க வீட்டுல வழி மேல வெளி வச்சு காத்துக்கிட்டு இருப்பாங்களா? அதான கேட்டேன். நீங்க போயாச்சுனால வீட்டோட வெளில போய் சந்தோஷம். எப்பொழுது வருவார் என்று சொல்லி வலிமேல் விளைவைத்து காத்து கொண்டிருந்தார். எங்க வராரு? 14 உலகம் வழிகலந்து விட்டு வார இறங்கி வருகிறார் ஆண்டவன் பகவான். அப்படி பகவான் வாராரு பாருங்க. வரது ஒரு வேலையிலே படியில் அந்த வந்த பகவானுக்கு கலைம்பாரி இளைம்பாரி கொடுக்கிறாள் கண்ணன் தங்கையானவளும் அப்படி கலைம்பாரி இளைம்பாரி கொடுத்து கைலாசத்திலே அமர்ந்திருக்கு. அந்த இறையில் அந்த வந்த பகவானை இளைம்பாரி கொடுக்கிறான் பார்வதாதேவி. அப்படி இருந்து வரக்கூடிய வேலையில மறுநாள் உதயமாச்சு. ஆண்டவன் பகவான் 14 உலகத்தையும் நம்ம மடிகளக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது வடிகளந்ததோடு வார கையிலேயே அமர்ந்திருக்கு. அந்த கைலாசை வருவதற்கு யார் வருகிறார்? பூமியை சுமக்கக்கூடிய பூமாதேவி ஓடோடி வருகிறார். ஆமா அதாவது பூமாதேவி ஓடோடி வாரா. ஏன் வாரா? ஆண்டவன் பகவான் இடத்துல முறையிட ஓடோடி வாரா. ஆமா அந்த பூமியை சுமக்கக்கூடிய பூமாதேவியானவளோ கைலாசை பர்வதத்திலே வந்து ஆண்டவன் பகவானுடைய வந்து ஆண்டவன பகவான ஆண்டவனை பகவான் ஆதிபந்தி வாதைகளோ மாதைகளோ நீதி அறிய வேண்டும் பகவானியா பகவானியா பூமாதேவிய வாசிகள் சுமக்கக்கூடிய அந்த பூமாதேவி பெண்ணானவளோ
ஓடோடி வாரா. அந்த பகவானுக்கு முன்னால வந்தான். ஏன் பகவானே பாருங்க, இந்த பூமியில அதாவது ஜனதொகை கூடி போச்சு, ஜன பெருக்கங்கள் பெருத்து போச்சு. அதனால பகவானே என்னால பூமி பாரம் தாங்க முடியல. அதாவது என்னன்னா பூமி பாரம் தாங்க முடியலன்னா அந்த காலத்துல அதாவது ஜனனம் தான் ஒன்றே தவிர மரணம் என்பதே கிடையாதாப்பா. மனிதர்கள் பிறந்து கொண்டே இருந்திருக்கிறாங்க, இறப்பு என்பதே கிடையாது. ஒரு மனுஷங்க பிறந்தாங்கன்னு சொன்னா பிறந்து வளர்ந்து பருவமாகி கல்யாணம் முடிச்சு பிள்ளை குட்டிகளை பெற்று பிள்ளை குட்டிகளை கல்யாணம் முடிச்சு பேரம் பேத்தி கூட்ட ஓண்டி வரைக்கும் எடுத்துருவாங்க. அதாவது கடைசி காலம்னு ஒண்ணு வரும் பாரு. கடைசி காலம்னா அதாவது 300 வயசுக்கு மேல வாழ்ந்திருக்காங்க. ஆமா, அந்த ஓண்டில எடுக்கையில ஒரு 300 வயசு ஆயிடுதுன்னா அவங்களுக்கு இறம்பே கிடையாது. பார்த்துக்கோம் எப்படி இருப்பாங்க, 6 மாத கை குழந்தை மாதிரி வந்துருவாங்க. ஆமா, ஓட முடியாது, சாட முடியாது, உழைக்க முடியாது, சாப்பிட முடியாது, உறங்க முடியாது. இந்த 6 மாத கை குழந்தை மாதிரி வரப்பாம்பம்மா மாதிரி இருப்பாங்களாம். கண்ணு மட்டும் படக்கு படக்குன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கும். ஆமா, அந்த வயசுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் அந்த காலத்துல மனிதன் பிறந்திருக்கிறாங்க, இறப்பு என்பதே கிடையாது. அப்படி இறப்பு இல்லாமல் இருக்கவோ ஏன் பகவானே பூலோகத்துல மனிதர்களுடைய மனித சுமையினால தாங்க முடியல. கணந்தொகை பெருத்து போச்சு, நெருங்கல் பெருந்ததுனால எனக்கு நீர் கேட்டான். ஆமா, அவ பார்த்தார் ஆண்டவன் பகவான். எப்பா ஏ உமாதேவி, உன்னுடைய பூலோகத்துல உனக்கு என்ன செய்யணும்? மக்கள் தொகை பெருகி போச்சு, உன்னுடைய ஜனதொகை குறைக்கணும். நீ கவலைப்படாது. ஏன் நான் ஆகப்பட்ட பகவா யாரை வரவழைத்தார்? கைலாவில் இருக்கக்கூடிய தெய்வன் திருவள்ளுவரை வரவழைத்தார். ஆமா, வள்ளுவரை வரவழைத்து ஏன் வள்ளுவரே இங்க வாரும், பூலோகத்துல போய் நான் சொல்லுவதை போல நீர் பறைவோசை அடிக்கணும். எப்படி அடிக்கணும்? பூ இருக்கு, பிஞ்சு இருக்கு, காய் இருக்கு, கனி இருக்கு, கனிந்த கனி எல்லாம் முதிர. கனிந்த கனி எல்லாம் முதிர அப்படின்னு பறைவோசி அடிக்கணும். காந்தாதே வள்ளுவர் என்ன பண்றாரு? அப்படியே ஒத்த மரத்தை கையில் எடுத்துக்கொண்டு பூலோகத்துல வந்து பகவான் சொல்லுவதை போல பறைவோசி அடித்தார். பூவிருங்க, பிஞ்சிருங்க, காய் இருக்க, கனி இருக்க, கனிந்தங்கனி எல்லாம் உதிர அப்படின்னு பறைவோசி அடித்தார். இதுக்கு என்ன அர்த்தம்? ஐயா பூவுன்னு சொன்னா என்ன? ஆமா, பூவுனா பூவுதான். அதாவது ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலே வளரக்கூடிய 3-4 மாத சிசு. ஆமா, கர்ப்பத்தில் வளரக்கூடியதான் பூன்னு சொல்லுவாங்க. ஆமா, பிஞ்சினி யார சொல்லுவாங்க? 5 வயது குழந்தைகளை பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. உள்பட பூவு பிஞ்சு. காயினா யார சொல்லுவாங்க? ஆமா, கனினா யார சொல்லுவாங்க? ஆஹா, வயசு 40 தாண்டியாச்சாலே கனி தானே. கனிதான், கனிந்த கனி. ஆமா, இதுல கனிந்த கனி உடுக்காருதான். ஆமா, அதனால கனிந்த கனின்னு சொன்னா ஒரு 70 வயசு 80 வயசுக்கு மேல. ஐயா அவங்க எல்லாம் பேர பேத்தியெல்லாம் எடுத்து உழைக்க முடியாத காலத்துல சாப்பிட முடியாம இருக்கவும் மாட்டாம தூங்கவும் மாட்டாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க. பாத்தியெல்லாம் அவங்களாம் என்ன விஷயம் போறாங்க? கனிந்த கனி. அவ இறந்தா கூட பிரச்சனை இல்லை, எல்லாம் ஆண்டு அனுபவிச்சு முடிச்சுட்டாங்கல்ல. அதனால கனிந்த கனி குதிரைன்னு பரவசி அடிக்க சொன்னாங்க.
அப்ப திருவள்ளுவர் அதே போல பரிவோசை அடைத்தாரு. இந்த மூலவகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தாங்க. வள்ளுவரை பார்த்தா ஏன்னா இவர் பார்த்தா உள்ள முடிக்க மாதிரி இருக்கானே, ஏன் பூஜாடி மாதிரி இருக்கானே, இது என்னைய பரவோசை அடிக்கா? அதானே கல்லி மனிதனுக்கு எரிய ஆரம்பிச்சாங்க. வள்ளுவருக்கு வழிபடுக்க முடியல. அவள் வழிபடுக்க முடியாம பகவான் சொன்னதை மறந்து பரவோசை மாத்தி அடிக்கிறார். பகவான் பூதரிங்க பிஞ்சிருக்கதான் அடிக்க சொன்னாரு. இவன் அடக்கி முடக்கிய பூ உதிர பிஞ்சு உதிர காய் உதிர கனி உதிர கணித கனி எல்லாம் உதிர எல்லாம் உதர வரைவோசி அடிச்சாரு. அப்படியே வரைவோசி அடிச்சாரு பாருங்க. அதுக்கு அப்புறம் தான் ஒரு மனிதனுக்கு இறம்பு என்பது வர ஆரம்பிச்சு. சாவு வச்சுன்னா இப்ப யாருக்கு தான் இறப்பு வரணும்னே கணக்கு கிடையாது. 6 இளம் சாவு 100 இளம் சாவு. ஆமா இப்ப தாயின் கர்ப்பத்துல குழந்தை இருக்கு. ஸ்கேன் போட்டு பார்த்தா இந்த குழந்தை கருவிலே கலந்துருக்கும். துடிப்பு இல்லாம இருக்கு பாப்பா. வேற வழி இல்ல, வளர்ச்சி இல்ல, எடுத்துட வேண்டியதுதான். ஆமா அதனால இப்ப சாவை யாருதான் வரணும்னு கணக்கு இல்ல. அடங்கிய மடங்கிய மாண்டு 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 மடிந்தார்கள். அப்படி மாண்டு மாண்டு மடியக்கூடிய வேலையில ஆடு மாடு கோழை குஞ்சு வரைக்கும் மாண்டு 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 மடிந்தார்கள். மாண்டவர்களை எல்லாம் அதாவது ஊருக்கு பக்கத்துல அதாவது ஈசானியா மூலையில ஈசான மூலம் மாண்ட மனிதனை கொண்டு போய் குமிச்சுட்டாங்க. ஏன்னா மாண்டவங்களை என்ன சொல்லுவாங்க, மையம் தான் சொல்லுவாங்க. மையம் தான் சொல்லுவாங்க. மையங்களை கொண்டு போண்டதுனாலதான் அது மையான கரன்னு பேர் வந்து சார். ஆமா அதனால அப்படியே மையங்களை கூட குமிச்சாச்சு. பூமாதேவி ஓட ஓடி வாரா மறுபடி. ஐயா பகவானே என்னால தாங்க முடியல. முதலையாவது மனித சுமை நான் தாங்கிட்டேன். ஆனா இப்ப பெண சுமை என்னால தாங்க முடியல. அதாவது ஒரு மனித உயிரோட இருந்து உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், கை தங்களை பிடிச்சி ஆத்துல கொண்டு போய் ஊசியை போட்டு வந்துடலாம். ஒரு கை காலம் பிடிச்சி கூட்டி போயிடலாம். அதே அந்த மனிதன் இறந்தான்னு வச்சுக்கோங்க, அவனை தூக்கணும் 4 பேர் என்னப்பா. ஏன்னா ஒரு மனிதன் உயிரோடு இருப்பதை விட அவன் இறந்ததுக்கு அப்புறம் சும கூடிருமா. ஏன்னா இப்ப சொர்க்கத்துல கூட்டிட்டு போறாங்க. அந்த காலத்துல கட்டணம் கட்டிதான் தூக்கிட்டு போயிருக்காங்க. பானை கட்டிதான் கொண்டு போவாங்க. அப்படி பானையில கொண்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாதி வழி கொண்டு போயிருப்பாங்க. கொண்டு போகல அடுத்து யாரும் கையை மாத்த மாட்டாங்களா, தோல் வலிக்க ஆரம்பிச்சு. அப்படியே நடந்து போக 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 சும்மா அதிகமாயிடும். ஏன் அதிகமாகுது? ஏமா கால தூரம் மேல ஏறி உட்காந்துருவாங்களே. ஆமா அதனால மெனச்சுமை என்னால தாங்க முடியல. அப்ப பார்த்தார் பகவான், ஏம்மா ஏ பூமாதேவி முதல்ல மனித சுமம் தாங்க முடியலன்னு, இப்ப மெனச்சுமம் தாங்க முடியலங்கிற. என்ன செய்யணும்? உன்னுடைய வெனசுமையை குறைக்கணும். அதனால எம்மா ஏ பூமாதேவி அந்த மாயான கரையில வான விடங்களை இறந்துவதற்கு நானே மாயாண்டியாக வந்த அவதரெடுப்பேன் அப்படின்னாரு. அதனால இதை பத்தி நீ கவலைப்படாது. வந்தால் வேண்டிய அம்மா யாரும் அம்மா பார்வதி பார்க்கிறா. வாங்க வாங்க, மாயான கரையிலே மான விடங்களை தின்பதற்காக மாயாண்டியாக அவதாரம் இடந்தான். மான விடங்களை அள்ளி உங்களை கொடுப்பதற்கு மாயானத்தில் மாயான வேண்டியாக நான் அவதரிப்பேன். நாம் இருக்கக்கூடிய வேலையில ஆண்டம் என்ற சம்மதித்து பூமாதேவி ஆண்டி தேண்டி அந்த பூமாதேவி அனுப்பி வைங்க. பகவானம் பார்வதியுமாக கைலாசவாசலே கைலாசவாசலே கடவுளான பகவான் பூமாதேவி பெண்ணவளோ ஆண்டி தேடி அனுப்புவா. அப்படியாயிருக்கும் போது உலக வாரே
பார்வதி என்னாது என்ன பார்வதி என்னாது அவ இன்னும் வாழா மனவல்ல அனுப்பிக்கக்கூடிய வேலையில அதான் வழக்கம் போல படியிலக்க வாரேன். இந்த பார்வதி என்ன நினைக்கிறார், இந்த பகவான் படியிலங்கம் போறேன் படியிலக்க போறேன் போறாரு. ஐயா ஒரு படியிலங்க தான் வாராரு. ஏன்னா நம்மளுக்கு கொடுப்பது நாளை தினம். நாளை தினம் கொண்டு போய் நாடெல்லாம் படியிலக்க முடியுமா? நாளை எடுத்து சோறு போகிறா உடுக்காரு ஒரு ஆளு காண மாட்டாங்க. ஆமா பானையை நல்லா தட்டி பார்த்துட்டு ஒரு பருகெல்லாம் வடிச்சு எடுத்துருந்தாரு. ஆமா அதனால நாளைக்கு சோறுனா ஒரு ஆளு காணாது. நாளை தினை கொண்டு போய் நாடெல்லாம் படியிலக்கணும்னு சொல்லுதாரு. படியிலந்து தான் வாராரு. கரைந்து வேண்டவர்களுக்கு பண்ணியா போட்டு வராரு. இந்த ஆண்டவன் பகவானே நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஏண்டா என் நகையான பார்வதியானவளும் ஆண்டவன் பகவானை பரிசோதிக்க வேண்டும் என்று எனவதமாக பரிசோதித்து வன்மொழியான கைலாசத்தில் வாசோ